Right. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu and good morning and வணக்கம் மாணவர்களே. நாங்க லாஸ்டா வெக்டர் பார்த்தோம். அதுல கேள்விகள் வினாக்களும் நாங்க செஞ்சுதான் நாங்க எங்களோட லாஸ்ட் கிளாஸ முடிச்சிருந்தோம். ரைட். அப்ப மெக்கானிக்ஸ்ல முக்கியமான பகுதிதான் வெக்டர்ஸ் சொல்லி நான் ஏற்கனவே உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். என்று சொன்னால் எப்படி நாங்க பிராக்டிகலா ஒரு கால்குலேஷனை ஒரு ஒரு எப்படி ஒரு தீர்வை காணறோ, ஒரு கணக்குக்கு எப்படி தீர்வை காணறோ, அதே போல ஒரு காவியல் வந்தேன்டா நாங்க எண்ணியலுக்குரிய தீர்வு தான் காண்றது மலையோட படிச்சிருந்தேன். ஆனா இப்ப காவியல் வந்துன்னு சொன்னால் அதுல திசையுதரப்படுவதால அதுல கால்குலேஷன் அத தீர்க்கும் முறை கொஞ்சம் வித்தியாசப்படுது. காவி கூட்டல் அந்த மாதிரியான விளைவுகள் காண்றது இதெல்லாம் வித்தியாசப்படுது. சரி, அப்ப நாங்க இதுக்கு பிறகு படிக்க போற எல்லா விஷயத்திலையும் உள்ள எங்களுக்கு காவியலும் வரும், எண்ணிகளும் வரும். எண்ணிக்கணியங்களும் படிக்க போறோம், காவிக்கணியங்களும் படிக்க போறோம். எண்ணிக்கணியங்கள் வரும் போது அதை தீர்ப்பதற்காக எங்களுக்கு தெரியும். அப்ப காவிக்கணியங்கள் வரும் போது இப்ப அதையும் தீர்க்கிறதுக்குரிய ஆரம்பமா அந்த தீர்க்கிற முறையத்தான் நாங்க இப்ப காவிகள்ல தெளிவா படிச்சோம். சரியா? ரைட். அப்ப எனக்கு தெரியும் இப்ப 2வது தலைப்பு தான் இதுல நாங்க படிக்க வேண்டியது லீனியர் மோஷன். சரியா? நேர்கோட்டு இயக்கம். இதுல சில பகுதிகள் நீங்க போலவல்ல நீங்க படிச்சிருக்கிறீங்க. இப்ப அதுல தொடர்தான் இங்க உங்களுக்கு வரப்போகுது லீனியர் மோஷன். சரியா? நேர்கோட்டு இயக்கத்தை எடுத்தேன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப இதுல நாம இன்னொரு விஷயம் சொல்லிக்கொள்ளையே, இந்த பாடத்துல இது ஒரு மூவா போற ஒரு சிஸ்டத்தை இப்ப நான் இப்ப படிக்க அதாவது நேர்கோட்டு இயக்கம் படிச்சு போற இயக்கம், அதாவது ஒரு துணிக்கையிலேயோ இயக்கத்தை பத்தி படிக்க போறோம். சரியா? இயக்கத்தை பத்தி படிக்க போறோம். அப்ப இதுல இருந்து எப்படியும் ஒரு கேள்வி வரும். இதுல இருந்து எப்படியும் ஒரு கேள்வி வரும்ல. எப்படின்னு சொன்னால் இந்த இயக்கங்கள்ல மூன்று முதலாவது கிடை இயக்கம். முதலாவது கிடை இயக்கம். கிடை இயக்கம் கிடையா எக்ஸ் திசையில இயங்கியது. கிடை மேற்பரப்பு இயங்கியது. 2வது சரியா நிலை குத்தி இயக்கம். நிலை குத்தி இயக்கம். சரியா? நிலை குத்து இயக்கம். அது எப்படின்னு சொன்னால் நிலை குத்தா இது கிடைத்தளம் சொன்னால் நான் நீடிகளை கிடைத்தளம் சொன்னால் இந்த போட் நிலைக்குத்தளத்தில் இந்த நிலைக்குத்தளத்துல இயக்கத்தை பத்தி படிப்போம். அதே போல எரிய இயக்கம் என்று சொல்லி படிப்போம். எரிய இயக்கம். சரியா? எரிய இயக்கம் என்று சொல்லி படிப்போம். அதே இரண்டையும் இணைத்து வார இயக்கம். அதாவது ஒரு கோல் ஒன்று நாங்க வெட்டா அடிச்சேன்னு சொன்னால் இதுக்கு எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லும். ஒரு கார் ஒன்று ஒரு ரோட்ல போறது கிடை இயக்கம். அப்படித்தானே பிள்ளை? ஒரு கார் ஒன்று நான் ஒரு வாரத்த ரோட்ல போறேன்னு சொன்னால் கிடை இயக்கம். கிடையாத்தான் ஒரு கிடை பரப்புள்ள இயக்கம் நடக்குது. சரியா? அதே போல ஒரு போல நான் சரியா இப்படி மேலுக்க இப்படி நான் சரியா மேலுக்க மாக்கள் இப்படி சரியா மேலுக்க வச்சுட்டு அது முடியாது நிலை குத்தி இயக்கம். சரியா? அதே போல எரிய இயக்கம் சொல்லி அப்படின்னு சொன்னால் இப்படி கிடையாவும் மூணாவது மாதிரி இப்ப இந்த இடத்துல நான் வீசுன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் எரிஞ்சேன்னு சொன்னால் பிள்ளைகள் எரிஞ்சேன்னு சொன்னால் அது இந்த இடத்துல போயிட்டு விடும். சரியா? ஒரு போல அப்ப இடையியக்கம் நிலை இயக்கமும் சேர்ந்து வர்றதுதான் எரி இயக்கம் என்று சொல்லி அடுத்தது இடமொழி இயக்கம் நாம படிப்போம் பிள்ளைகள் சார்பு இயக்கம் என்று சொல்லி ஒன்று படிப்போம். சரியா? சார்பு இயக்கம் என்று சொல்லி சொன்னால்
இப்ப நீங்க வாகனத்திலே சொல்லுங்க. சரியா, ரோட்ல நீங்க வாகனத்தை போதும் நான் வந்து பார்க்க நீங்க வாகனத்திலே பார்க்க உங்களுக்கு விளங்கும். சரியா, அதே நேரம் எனக்கு நான் பார்க்க செல்ல நீங்க வாழ்த்த போற மயிலங்கு, நான் பார்க்க செல்ல நீங்க வாழ்த்த போற மயிலங்கு. சரியா, இன்னும் எனக்கு செல்லியும் இப்ப நீங்க நீங்க வந்து ட்ரெயின்ல ரோட்ல சில இடங்கள் ட்ரெயின்ல ரோட்ல வந்து நீங்க வாகனத்தை பேசிருப்பீங்க, இல்லாட்டி நீங்க கோயில் நீங்க பேசிருப்பீங்க. இப்ப ரெண்டும் நேருக்கு நேரே போகக்குள்ள வந்து எதிர் திசையில போகக்குள்ள ஒன்றுடைய இயக்க சார்பா ஒன்று வந்து வேறு முறையில விளங்க போகுது. அதாவது நிலத்தில இருந்து பார்க்கிற ஆளு கோயிலுக்கு பார்க்கிற ஆளுக்கு விளங்கியது ட்ரெயின் எப்படி போறது உண்மையா விளங்கும், வானம் எப்படி போறது உண்மையா விளங்கும். ஆனால் வானம் ட்ரெயின்ல மீட்கிறார்களுக்கு வந்து அது விளங்கக்கூடிய விதம் வந்து வித்தியாசம், விளங்கக்கூடிய விதம் வந்து வித்தியாசம். அப்ப எந்த இடம் சார்பா நான் பார்க்கிறோம் அந்த இடத்துக்கு வந்து இயக்கங்கள் வந்து மாறுபட போகுது, இயக்கங்கள் மாறுபட போகுது. நாங்க வாகனத்துக்கு கொஞ்சம் சில டைம் வந்து மரம் எல்லாம் சுற்றியுள்ள பொருட்கள் எல்லாம் என்ன செய்யும் போல இன்னைக்கு போற மாதிரி இருக்கும், இன்னைக்கு போற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ரீசன் வந்து சார்பு இயக்கம் தான், சார்பு இயக்கம் தான். சரியா, அப்ப மரத்துக்கு விளங்கும் நாங்க முன்னுக்க போற மாதிரி எங்களுக்கு விளங்கிய மரத்தான் வீட்டுக்கு போற மாதிரி. சரியா, இடத்துக்கு இடம் வந்து என்ன செய்யுது, இயக்கம் வந்து விளங்குற விதம் வந்து மாறப்போகுது, அதான் சார்பு இயக்கம். இதை பத்தி படிப்போம். சரியா, இதெல்ல புள்ளகள் எங்களுக்கு தெரிஞ்சதுதான் வந்து இங்க வந்து எல்லாத்திலையும் வந்து தொடர்பட போகுது. சரியான சாராம்சம் சொல்லிட்டு எப்படி கேள்வி ஆரன்னு சொல்லிட்டு நான் பாடத்தை போறேன். சரியா, அப்ப என்னன்னு சொன்னால் இது எல்லாத்திலையும் வந்து வேகம் தொடர்பட போகுது, வேகம். அதே போல வந்து ஆறுமுடுகள் வந்து தொடர்பட போகுது. தெரியும் நானே வேகம் அவ்வளவு படிச்சிருக்கிற ஆறுமுடுகள் படிச்சிருக்கிற நாங்க. சரியா, அதே போல வந்து வேக நேர வரைப்பு, ஆறுமுடுகள் நேர வரைப்பு, ஆறுமுடுகள் நேர வரைப்பு இதுகள் வந்து இங்க இது கொஞ்சம் வந்து நீங்களுக்கு வரப்போகுது. ஆறுமுடல் நேர வரைப்பு, வேக நேர வரைப்பு சரி, இந்த கொஞ்சம் விஷயத்தான் வந்து வந்து வரப்போகுது, கொஞ்சம் விஷயத்தான் வந்து வரப்போகுது. சரியா, எவ்வளவு இடப்பெயர்ச்சி எவ்வளவு தூரம் சென்றுன்னு சொல்லியது இதெல்லாம் உலக படிச்சது. சரியா, இதைத்தான் இதுல எல்லாத்திலையும் கேள்வி வரப்போகுது, எவ்வளவு இடப்பெயர்ச்சி எவ்வளவு வேகம் எவ்வளவு ஆறுமுடுகள் வேற வரைப்பு எவ்வளவு எப்படி ஆறுமுடல் நேர வரைப்பு எப்படி அப்படின்னு சொல்லி தான் கேள்வியா வந்து வரப்போகுது. சரியா, கேள்வியா வந்து வரப்போகுது. எல்லாத்துக்கும் வந்து இங்க இந்த எல்லா 4 செப்டருக்கு 4 விஷயத்துக்கும் வந்து இந்த கொஞ்சம் தான் வந்து கேள்வியா அவன் தரத்து கேள்வி, கேள்வி அவன் தரத்து கேள்வி. சரியா, அப்ப இந்த எல்லாத்தையும் வச்சு அவனுக்கு ஒன்றிலாட்டி 2 எம்சிக்கு வந்து காவிரியில் ஒரு எம்சிக்கு வரும். இந்த எல்லாத்தையும் வச்சு ஒன்றிலாட்டி 2 எம்சிக்கு வந்து வரும். சரியா, அதே நேரம் சில வருடங்கள்ல ஒரு 3 வருடத்துக்கு ஒருக்காவோ 4 வருடத்துக்கு ஒருக்காவோ 5 வருடத்துக்கு ஒருக்காவோ ஒரு எஸ்டேல ஒரு பகுதியா வந்து இது வந்து வரையுது, இந்த இயக்கம் வந்து வார்த்தைக்கு. சரி, இது எல்லாத்தையும் வச்சு வார்த்தைக்கு சரி, இயக்கங்களை வச்சு வார்த்தைக்கு. சரியா, உள்ள எஸ்ஏ வராது, உள்ள கற்றை வினாவும் வந்து எல்லா கற்றை வினாவும் இது மட்டும் வச்சு வார்த்தைக்கு இல்ல. அதுல ஏ பார்ட் சொன்னா பி பார்ட் வந்து வேகம் போகும். சரியா, 15ல ஒரு 7 மார்க்ஸுக்கு இது வந்து வரத்துக்கு, அதுவும் கொஞ்சம் வருடங்கள் 4 வருடம் 5 வருடத்துக்கு ஒரு வருடம் இப்படி வந்து வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. சரியா, இப்ப தெளிவா வந்து விளைவிக்கோங்க. நான் பாடத்தை போக முன்னுக்க தெளிவா சொல்லி காட்டுல இயக்கம் என்று சொல்லி சொன்னால் நாம படிக்க போறது வந்து இந்த கொஞ்சம் இயக்கத்தில் தான். சரி, இது ஒரு செப்டர். சரியா, இப்ப நான் காவிய சொல்லி தந்த வாய்ப்புள்ள இது வந்து ஒரு செப்டர் இந்த மெக்கானிக்ஸ்ல. சரியா, மெக்கானிக்ஸ் இது ஒரு செப்டர். அப்ப அதுல வந்து இடை இயக்க நிலை குத்தி இயக்க சார்பு இயக்கம் சொல்லி நான் படிக்க போறேன். அதுல தெரிய வேண்டிய இது டேம்பேட்ஸ் வந்து கேள்வியா போய் இதை வச்சு இதைத்தான் வந்து கேள்வியா வந்து நாங்க இதை எப்படி இதை காணிய இது என்னப்படி மாற போறேன்னு சொல்லி தான் இதுல படிக்க போறோம். சரியா, நீங்க இதை தெளிவா வந்தோம்னா அது உங்களோட தலைக்கு மண்டைக்கு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா, ரைட்.
அப்ப நான் இப்ப முதலாவது எஸ்ண்டா இடப்பெயர்ச்சிண்டா என்ன வேணும்டா என்ன ஆறுமுறையில் என்ன அவ்வளவு படிச்சுதான் திருப்பி நான் படிப்போம் பார்த்துட்டு நாம ஒரு இயக்கமா வந்து பாக்குறது தான் எங்களோட இங்க டாஸ்க். சரியா? இதை வந்து ஒரு சைட்ல ஒரு நோட்டுண்டா போட்டுக்குவோம். நோட்டு சொன்னால் இதான் பாடத்துல சாராம்சம். ஓளுக்கும் இப்ப நான் சொன்னது விளங்குற மாதிரி அதை எடுத்துக்கோங்க. சரியா? ரைட். ரைட். அப்ப இப்ப நாங்க ஒவ்வொரு விஷயமா வந்து பார்ப்போம். சரியா? முதலாவது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான விஷயங்களை பார்ப்போம்னாங்க. நான் தலைவி போட்டுக்கோங்க. இயக்கங்கள் சொல்லி போட்டு நீங்க நாளை இது நாளை நாளை நீங்க எழுதிக்கோங்க. இடையியக்கம். சரியா? நிலை நேர்கோட்டி இயக்கங்கள் சொல்லி தலைவு போடுவோம். அதுக்கு பிறகு வந்து நேர்கோட்டி இயக்கம் சொல்லி முதல்ல ஒன்னாவது போட்டு நேர்கோட்டி இயக்கம் சொல்லி போடுவோம். அதுல சப்டைட்டாவது எழுதுவோம். இடைத்தலைப்பா இயக்கம் சொல்லி உண்டு. அச்சை தலைப்பு இலைக்குத்தி இயக்கம் சொல்லி உண்டு. எக்ஸ் திசை y திசையில இயங்கியது நேர்கோட்டு. அதே போல ரெண்டாவது நீங்க போடுவோம் வந்து இத்தனை எழுதி கொள்ள சொன்னேன். இரண்டாவது போடுவோம் வந்து எரியக்கம். எரியக்கம். மூன்றாவது போடுவோம் சார்பு இயக்கம். சார்பு இயக்கம். சரியா? அப்படி போட்டுட்டு ஃபுல்லாவே இப்ப மறுநாளும் கொஞ்சம் பெருசா தலையை போட்டு தடவுவோம். நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லி போடுவோம். நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லி போடுவோம். பெரிய தலைப்பு. நான் இப்ப தனித்தனியா ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது தனித்தனியா பார்க்க போறோம். சரியா? ரைட். இப்ப எனக்கு செல்வமாக்கும்
தூரம் என்று சொல்லி சொன்னா என்ன? எங்களுக்கு நான் ஓலையில படிச்சிருக்கிறேன், தூரம் என்று சொல்லி படிச்சிருக்கிறேன், இடப்பெயர்ச்சின்னு சொல்லி படிச்சிருக்கிறேன், தூரம் என்று சொல்லி படிச்சிருக்கிறேன், இடப்பெயர்ச்சி சொல்லி படிச்சிருக்கிறேன். 10ஆம் கிளாஸ்ல நாங்க படிக்கிறேன். சரி, அதை தாண்டி நம்ம தூரம் இடப்பெயர்ச்சி எல்லாத்துக்கு 3ஆம் கிளாஸ்லயும் 9ஆம் கிளாஸ்லயும் படிக்கிறேன். சரியா? எனக்கு இப்ப செல்லணும், நீங்க தூரம் என்று சொல்லி நான் என்ன, இடப்பெயர்ச்சின்னு சொல்லி சொன்னா என்ன, அதை படிச்சதை வச்சு செல்லுவோம். எனக்கு நீ ஓலால படிச்சதை வச்சு எனக்கு இப்ப நீங்க சொல்லணும். என்ன செல்லுவோம்? ரைட். அப்ப தூரம், ரைட். அப்ப தூரம் என்று சொல்லி சொன்னால் டிஸ்டன்ஸ், நான் சொல்லி இங்கிலீஷ் ஆளு. சரியா? தூரம் என்று சொல்லி சொன்னா புள்ளல் என்னண்டா தெளிவான வரைவிலக்கணம். அதுக்கு நான் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு போறதானே, ஒரு புள்ளி இன்னொரு புள்ளிக்கு நான் வந்து பாதைகள் மாறலாம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இந்த மட்டும் குருநாகல் வரையுங்க, குருநாகல் டு கிளம்புக்குள்ளே அது அளப்பேரு. சரியா? ஒன்று இப்படி போகும், ஒன்று இப்படி போகும், ஒன்று வந்து இப்படி போயிட்டு இப்படி வரும். சரியா? இப்படி பல ஏகப்பட்ட வழிகள் இருக்கும், ஏகப்பட்ட வழிகள் இருக்கும். இப்ப தூரம் என்று சொன்னால் நான் செல்லும் பாதையிட நீளம் தான் தூரம் என்று சொல்லி, நாம் செல்லும் பாதையிட நீளம் தான் தூரம் என்று சொல்லி. அப்படின்னா இந்த பாதையில சென்றால் நான் போக போக நான் அழைக்கிற பாதையில நீளம் நீக்கிதானே, அதுதான் நான் சென்ற தூரம் என்று சொல்லி தூரம் என்று சொல்லி செல்லும் பாதையின் நீளம் தான் தூரம் என்று சொல்லி. அழகு நீளம் அழகா மீட்டர் யூஸ் பண்ணிய பயன்படுத்திய. இப்ப எனக்கு இடப்பெயர்ச்சி சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி கேட்டாதீங்க. இடப்பெயர்ச்சினா என்ன? இப்ப தூரத்துக்கு சரியான வரையிலக்கணம் தான் சென்ற, நீங்க சென்ற வரையிலக்கணம் இல்லாமல் நாம் சென்ற பாதையின் நீளம் தான் தூரம் என்று சொல்லி. சரியா? செல்லும் பாதைக்கு ஏற்ப தூரம் மாறுபடும், தூரம் மாறுபடும். இங்க பார்த்தேன்னா இந்த பாதை தான் பெரிய பாதை உண்டு, இதுல சென்ற பாதை நீளம் கூடு, ஆகவே தூரம் கூடாது. சரியா? தூரம் அதிகமாக. ரைட். இடப்பெயர்ச்சினா என்ன? இடப்பெயர்ச்சினா இடப்பெயர்ச்சிண்டா, இடப்பெயர்ச்சிண்டா என்ன? இடப்பெயர்ச்சிண்டா பிள்ளைகள். சரியா? இடப்பெயர்ச்சி நான் போற அந்த 2 புள்ளி அளிக்கிறாரு ஆரம்பம் இறுதி, அதுல இணைக்கும் கோடிக்கிறாரு, அது இணைக்கும் கோட்டுட நீளம், இதான் ஆக குறைஞ்ச தூரம். இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆக குறைஞ்ச தூரம், இடைப்பட்ட ஆக குறைஞ்ச தூரம் இந்த கோடுதான், அந்த 2 புள்ளிகளுக்கும் அந்த கோடுதான். சரியா? அந்த கோட்டுட நீளம் தான் இடப்பெயர்ச்சி சொல்லி. அதாவது குறித்த 2 இடைப்பட்ட ஆக குறைந்த தூரம் தான் இடப்பெயர்ச்சி சொல்லி, இடப்பெயர்ச்சி சொல்லி. எங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சி காவிக்கணியம் என்று சொல்லியும் தூரம் எண்ணிக்கணியம் என்று சொல்லியும் தெரியும். சரியா? ஆகவே போது இங்க திசை கதப்பட வேண்டும். இங்க குருநாகல் கொழும்பு திசை நீங்க போனேன்டா, இங்க கொழும்புல இருந்து குருநாகல் சைடு தான் திசைன்னு சொல்லி திசை கட்டாயம் குறிப்பிடணும். இது ஏ இது பின்னு சொன்னால் ஏ டு பி தான் திசை. சரியா? அந்த இடப்பெயர்ச்சின்னு சொல்லிய காவி. இடப்பெயர்ச்சினாலே நானே ஆக குறைந்த தூரம் குறித்த 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட. சரியா? ரைட். அப்ப இதை நாங்க எழுதிக் கொள்வோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியா இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லியா இடப்பெயர்ச்சி. இப்ப கீழே ஒன்னாவது தூரம் சொல்லி போட்டோம், டிஸ்டன்ஸ்.
குறித்த இரண்டு புள்ளிகளுக்கிடையே குறித்த பொருளொன்று பயணிக்கும் போது அது சென்ற பாதையின் அது சென்ற பாதையின் அது சென்ற பாதையின் நீளம் தூரம் எனப்படும். இது ஒரு எண்ணிக்கணியம் ஆகும். பிரக்கெட்ல எழுதிக்கோங்க. இதன் SI அலகு மீட்டர். அதே போல மற்ற தலைப்போடும் இடப்பெயர்ச்சின்னு சொல்லி இங்கிலீஷால டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிய குறித்த பொருளொன்று பயணிக்கும் ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான மிக குறைந்த தூரம் ஆகும். இது காவிக்கணியமாகும். நல்லா தெளிவா விளங்கிக்கொள்ளணும். இந்த இடத்துல ஆன்சர் பண்ண போச்செல்லாம் காவின்னு சொன்னா திசை மீக்கிறேன்னு சொல்லியது. இதன் SI அலகு மீட்டர் ஆகும். பிரகட்டிலையும் சரியா? ரைட். அது போல இந்த படத்தை வரைஞ்சி காட்டி இது குருநாகல் குடும்பம்னு சொல்லி போட்டுக்கோங்க. சரியா? இது A பாதை அடிக்கும். இது B பாதை. இது C பாதை என்று சொன்னால் இங்க A பாதையில சென்ற தூரம் நான் ஒரு 10 கிலோமீட்டர் அடிக்கிறேன். B பாதையில சென்ற தூரம் ஒரு 8 கிலோமீட்டர் அடிக்கிறேன். C பாதையில சென்ற தூரம் 12 கிலோமீட்டர் அடிக்கிறேன். சரியா? இது இடப்பெயர்ச்சி. இது குறைஞ்ச தூரம் வரணும். நேர்கோடு ஒரு 7 கிலோமீட்டர் அடிக்கு. இது வரைஞ்சு காட்டிக்கும். வரைஞ்சாக்கள் இந்த கேள்வி செய்வாக்கும். நான் ஒரு போல் போயிட்டு ஒரு 4 மீட்டர் கொண்டு போறேன். அதே போல இங்க ஒரு 3 மீட்டர் இடத்தை கொண்டாந்து சொன்னார். இடத்தை கொண்டாந்து சொன்னால் இப்ப இந்த முதலாவது கேள்வி போல் சென்ற தூரம் யாது? சென்ற தூரம் யாது?
இரண்டாவது கேள்வி கோல் சென்ற இடப்பெயர்ச்சி யாது? காணவாக்கும். தூரம் என்ன வந்த இடப்பெயர்ச்சி என்ன வந்த அந்த ரெண்டுக்கு ஆன்சரை போடுவோம். கொஞ்சம் பேர் ஆன்சர் போட்டிக்கிறாங்க. சென்ற தூரம் வந்து நான் சென்ற பாதை நீளம் என்று சொல்லி, அப்ப இந்த பாதை இது மட்டும் போன 4 மீட்டர் பேசிக்கிறேன், நீங்க போன 3 மீட்டர் பேசிக்கிறது. ஆகவே 4 3 7 மீட்டர் மொத்தம் பேசிக்கிறது. ஆகவே சென்ற தூரம் வந்து 7 மீட்டர். இடப்பெயர்ச்சின்னு சொல்லியது நான் சொன்ன ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் என்று சொல்லி சரி அரைப்படும் கூட்டுற நீளம் என்று. அப்ப இடப்பெயர்ச்சி வந்து எப்படி காணையில் இது செங்கோண முக்கொண்டத்தால பைத்தாரசு போட்டு காணையில் பைத்தாரசு போட்ட இது 4 இது 3 இது 5 சொல்லி வரும். 5 சொல்லி வரும். சரியா? பைத்தாரசு போட்டு பாருங்க அது உங்களுக்கு சரியா? அப்ப இங்க இடப்பெயர்ச்சி வந்து ஏழையில் பிக்கு பெற்றிச்சதால 5 மீட்டர் ஏழை இருந்து பிக்கு சரியா? ஏழை இருந்து பிக்கு சரியா? ரைட். அடுத்த விஷயம் கதி ஓல படிச்சதான் கதின்னு சொல்லியும் வேகம் என்று சொல்லியும் நான் படிச்ச கதின்னு சொல்லியது எண்ணிக்கணியம் என்று சொல்லி அதுக்கு திசை இல்லைன்னு சொல்லியும், வேகம் என்று சொல்லியது ஒரு காவிக்கணியம் அதுக்கு திசை உண்டுன்னு சொல்லியும் நான் வந்து படிச்சோம். சரியா? இப்ப கதைன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லணும், எனக்கு வேகம்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லணும். கதைன்னு சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லணும், வேகம்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொல்லணும். சரியா? ஓலவேல்ல படிச்சில்லாத ஆட்களுக்கு படிச்சில்லாட்டி யாரும் சரி, ஓலவேல்ல இல்லாட்டி சயின்ஸ்ல இல்லாட்டி பி இல்லாட்டி அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. நான் இப்ப அது ஆரம்பத்திலே சொல்லித்தாரேன். கதைன்னு சொல்லி என்ன வேகம் என்றால் என்ன எல்லாம் சொல்லித்தாரேன். சரியா? இங்கிறது வந்து உள்ள அதே வேலையில இருக்கு. இப்ப நாங்க என்ன செய்யறோம், என்ன செய்ய போறோம், எந்த நிலைக்கு நான் வரப்போறோம்னு சொல்லிதான் வந்து விஷயம். பாஸ்ட் வந்து அது ஜஸ்ட் பாஸ்ட், அது முடிஞ்சிட்டு அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்து வேலை இல்லை. நாங்க அதே அதை வர திருப்பி கேட்கலாம். ஆனால் இன்னொரு குறித்த காலம் முன்னுக்கு போயிட்டு எங்கட இந்த காலத்தை நாங்க கழிச்ச இந்த காலத்தை வந்து யோசிச்சு அதை நினைச்சு நாங்க திருப்தி இல்லாமக்கு இருக்கக்கூடிய ஆட்களா
சரியா? அதை பற்றி ஒரு நல்லெண்ணம் இல்லாமைக்கு, எங்களுக்கு இதை பத்தி திருப்தி இல்லாமைக்கு ஆக்களா வந்து இதனால விரும்பி சொன்னால் அதே அன்சக்சஸ் நோக்கி நீங்க பேசிக்கிறேன்னு சொல்லி அர்த்தம். லைஃப்ல வந்து வேஸ்ட் ஆகி நிக்கிறேன்னு சொல்லி உட அர்த்தம். அப்ப இந்த இடத்த பாஸ்ட் முடிஞ்ச அதை பேசியல இல்ல. சரியா? பாஸ்ட் இஸ் என்ன இந்த பேப்பர்னு சொல்லுவாங்க. சரியா? சேவியட் பேப்பர்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரசன்ட் வந்து என்ன அது இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து ஜஸ்ட் அதே நியூஸ் பேப்பர் சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஃபியூச்சர் வந்து அது அப்படியே ஒரு இது ஒன்று வந்து இருக்குது. சரியா? அப்ப அது முடிஞ்சு போச்சு. அதை பத்தி திங்க் பண்ணிதே இல்லை. உலகில நான் இந்த மாதிரி நான் இருந்தேன், இந்த மாதிரி அது இங்க இப்ப அது முடிஞ்சு. சரியா? ஏழால நாங்க என்ன செய்ய போறோம், அதை நாங்க அங்க போறோம். சரி, அதுக்கேற்ற ரிசல்ட் தான் எங்களுக்கு வந்து வரப்போகுது. அதை நாங்க யோசிக்காமைக்கு நானும் ஒரு நல்ல ஆளா வந்து இதுக்கு வேலை செஞ்சு நல்ல இடத்துக்கு வர வேண்டியதான் நான் யோசிக்கிற வைப்பேன். சரி, இது எந்த வேலை எடுத்திருந்தாலும் இதுதான் சாராம்சம். சரியா? சோ அதுக்குரிய மாதிரி வேலைகளை வந்து நீங்க செய்யணும். கீழ் மட்டத்துக்கு ஆக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லைன்னு சொல்லியதான் நான் சொல்ல வாரேன். சரியா? ரைட். அப்ப பிள்ளைகள் கதைன்னு சொல்லி சொன்னால் என்னன்னா நீங்களே தெரியும். கதைன்னு சொன்னால் ஒரு நேரத்தில சென்ற தூரம் தான் கதைன்னு சொல்லி நாங்க அவ்வளவு படிச்சோம். ஒரு நேரத்தில சென்ற தூரம் தான் கதைன்னு சொல்லி படிச்சோம். சரியா? அதே போல இடப்பெயர்ச்சி சொன்னால் ஒரு நேரத்தில ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி, ஒரு நேரத்தில ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி தான் நாங்க வந்து வேகம் என்று சொல்லி சொன்னோம். சரியா? அப்ப தூரம் தாண்டியது, தூரம் சம்பந்தப்படியதால அது ஒரு எண்ணிக்கணியம், டைம் ஒரு எண்ணிக்கணியமாவே வந்து கதி வந்து எண்ணிக்கணியமா வருது. இங்க வேகம் இடப்பெயர்ச்சி தற்சாயத்தால் அங்க திசை கொண்ட ஒரு காவியானத்தால இதுவும் வந்து காவியா வந்து வருது. சரியா? காவியா வந்து வருது. வேகம் என்று சொன்னால் என்ன? இடப்பெயர்ச்சி மாற்று வீதம். இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் இல்லாட்டி ஒரு செகண்ட்ல ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி. ஒரு செகண்ட் டைம் எடுத்துன்னு சொன்னால், ஒரு நாள் டைம் எடுத்துன்னு சொன்னா எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதான் வேகம் என்று சொல்லியது. சரியா? கதின்னு சொல்லியது வந்து ஒரு செகண்ட் இல்லாட்டி ஒரு நாள் டைம் எடுத்துன்னு சொன்னால் எவ்வளவு தூரம் போயிட்டிருக்கிறேன், எவ்வளவு தூரம் போயிட்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்லியதான் கதின்னு சொல்லி நான் சொல்லி. சரியா? அப்ப தூரமாற்று வீதம் என்று சொல்லிய எந்த செய்யணும் நான் ஏற்கனவே சொல்லி தந்த போன கிளாஸ்ல என்ன சரி ஒரு இதை வந்து டைமால பிரிச்சா வீதம் என்று சொல்லிய சொல்வாருன்னு சொல்லி. சரியா? அப்ப தூரமாற்று வீதம் இப்ப தூரத்தான டைமால பிரிச்சு வாரது கதி. அப்ப தூரமாற்று வீதம் கதின்னு சொல்லிய இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் வேகம் என்று சொல்லி சொல்லினாங்க. சரி, அப்படின்னு சொல்லி அப்ப கதைன்னு சொல்லியது என்ன? கதைன்னு சொல்லியது பொருளை நேரத்தில, சரியா? பொருளை நேரத்தில வந்து சென்ற தூரம் தான் சென்ற தூரம் தான் வந்து கதைன்னு சொல்லி அதே போல இடப்பெயர்ச்சின்னு சொல்லியது பொருளை நேரத்தில சென்ற ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி தான் வந்து நாங்க வேகம் என்று சொல்லி சரியா? இது அலகு அடிச்சேன்னு சொன்னால் இது மீட்டர் வரும், இது டைம் செகண்ட் வரும். அலகுகள் ஆகவே அலகு வந்து இது ரெண்டையும் வச்சு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னு சொல்லி வரும். மீட்டர் பெர் செகண்ட். இதுக்கு இடப்பெயர்ச்சிக்கும் அப்படித்தான் மீட்டர் பெர் செகண்ட், மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னு சொல்லி வரும். சரியா? ஆகவே இதுல இன்னொரு விஷயம் சொல்லித்தாரேன். இதுக்கு பிறகு முன்னுக்கு நான் டெபினிஷன்ஸ் வந்து ஒன்றுக்கு உரிய வலையிலக்கணங்கள் இதை வச்சு நிறைய சொல்லி. சரியா? இப்ப கதையை சொல்லணும் என்றால் இதை உண்டாக்கினார் சொன்னால்
உருளை நிறத்தில சென்ற தூரம் என்று சொல்லி இதை உண்டாக்கினா இதுக்கு சமநிலை ஆகிய அதான் செய்யணும். இங்கே உண்டாக்கி சமநிலை சொல்லி சரியா உருளை சென்ற தூரம் கதி உருளை சென்ற இடப்பெயர்ச்சி வேகம் இது உண்டாக்கினா இது இடப்பெயர்ச்சி சமனாகி நிறைய வர நான் வந்து செல்வேன் சரியா ரைட். அப்ப கதையின் சொல்லி என்ன உள்ளவங்க உருளை நேரத்தில சென்ற தூரம் தான் கதையின் செல்லிய இல்லாட்டி தூர மாற்று வீதம் தான் கதையின் செல்லிய சரியா. வேகம் என்று சொல்லி சொன்னால் இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் இல்லாட்டி உருளை நேரத்தில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி தான் வேகம் என்று சொல்லி சொல்லிய. அதே நேரம் கதி வந்து என்ன அணியம் இது வந்து ஒரு எண்ணிக்கணியம் சரியா. இது வந்து ஒரு பாவிக்கணியம் சரியா. இது ஸ்கேல இது வந்து வெக்டர் சரியா ரைட். அப்ப இது கட்டாயம் திசையை குறிச்சுதான் நீங்க வேகம் எழுதணும் எந்த இடத்திலே சரியா ரைட். அடுத்த விஷயம் புள்ளகள் இப்ப நான் ரோட்ல போறேன் சரியா. நான் ரோட்ல இப்படி இங்க இருந்து கொழும்புலேருந்து குருநாளைக்கு போச்சல்ல ஒவ்வொரு செகண்ட்லயும் சென்ற தூரம் சமன் என்றா உருளை நேரத்துல சென்ற தூரம் சமன் என்றா அங்க வந்து கதி எப்பயும் சமன் ஆயிருக்கும். உருளை நேரத்துல 5 மீட்டர் தான் போறேன்டா எப்பயும் 5 மீட்டர் செகண்ட் மைனஸ் தான் கதி ஆயிடுச்சு. எந்த உருளை நேரத்தை பார்த்துன்னு சொன்னாலும் சென்ற தூரம் 5 மீட்டர் என்றால் கதி வந்து ஒன்றுதான் 5 மைனஸ் தான் சரியா. ஆகவே உருளை நேரத்துல செல்லும் தூரம் சமன் என்று சொன்னால் அங்க கதி வந்து சமன் ஆயிக்கும். ஆகவே அந்த டைமுக்கு நான் சொல்லிய வந்து சீரான கதைன்னு சொல்லி சரியா. அதுக்கு சீரான கதைன்னு சொல்லி மாறாமைக்கு போறது அதே கதையோட வந்து போறது மாறாத கதையோட போறது சீரான கதைன்னு சொல்லி மாறாத கதை இல்லாட்டி சீரான கதை சரியா மாறல. அடுத்தது வேகத்துக்கு சொன்னாலும் இடப்பெயர்ச்சி மாறலன்னு சொன்னால் அது மாறா வேகம் சீரான வேகம் என்று சொல்லி சரியா. சீரான வேகம் என்று சொல்லி இடப்பெயர்ச்சி மாறலாட்டி திசையும் மாறப்படாது. இங்க ரெண்டையும் கலந்துடணும். இடப்பெயர்ச்சி சில ஒரு காரிக்கணியம். ஆகவே நாங்க எண்ணி மட்டும் பருமன் மட்டும் கருதி எழுதிக்க அடுத்த திசையையும் கருதணும். இப்ப ஏபி திசைண்டா ஏபி திசைதான். ஆகவே அவட பருமனம் திசையும் இடப்பெயர்ச்சி மாறலன்னு சொன்னா பருமனம் மாறப்படாது திசையும் மாறப்படாது சரி. நல்லா வந்து பேசுற வேட்டு காவியை பத்தி பேசினால் அது ரெண்டும் பத்தின கட்டாயம் யோசிக்கணும் என்று சொல்லி சரி. ஆகவே இடப்பெயர்ச்சி மாற சில திசை மாறப்படாது பருமன் மாறப்படாதுன்னு சொல்லி உங்களுக்கு வரணும். ஆகவே அப்ப உருளை நேரத்துல ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி மாறலன்னு சொன்னால் அது சீரான வேகம் என்று சொல்லி இல்லாட்டி மாறா வேகம் என்று சொல்லி சொல்லினாங்க மாறாது என்று சொல்லி. அப்ப வேகத்தில பருமனும் மாறாது திசையும் மாறாது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரே திசையில மாறா வேகத்தில் வந்து மாறா வேகம் சொல்லி சரியா. அப்ப அடுத்த விஷயம் தான் இப்ப நான் கேட்கிறேன் நீங்க ரோட்ல போச்சல்ல கதை மாறா கதையோட போறதுக்கு ஏழுமான்னு சொல்லி மாறா கதையோட போறதுக்கு ஏழுமான்னு சொல்லி மாறா கதையோட போறதுக்கு ஏழுமா. நீங்க இந்த இடத்துல இப்ப ஒரு நாள் கொண்டு போச்சல்ல சில இடம் டவுன் வரும். டவுன்ல வந்து போக வேண்டிய ஸ்பீட் 30 ஆயிக்கும். இன்னும் இடம் பார்த்துட்டு அப்ப அந்த இடத்துல வேகம் மாறுது இந்த இடத்துல வேகம் வேணும். அந்த இடத்துல ஹைவேல வந்து 100 சொல்லி இங்க வந்து 30 கொழும்புல இருந்து நீங்க கொழும்பு சாரி குருநாள்ல இருந்து கொழும்பு போன வேகம் என்னன்னு சொல்லி இல்லாட்டி கதை என்னன்னு சொல்லி கேட்டா எப்படி காணி இல்ல. ஆரம்பத்துல 30 இது அதுக்கு 100 ஆகுது அதுக்கு ஒரு 40 வருது. அப்ப மாறுது அது வந்து மாறுது இல்லாட்டி வேகம் வந்து மாறுது சரியா. அப்ப இப்படி சந்தர்ப்பத்துல வந்து எப்படி முழு பயணத்துக்கு முறையா வேகம் என்னன்னு சொல்லி கேட்டா தனி விடையா எப்படி குடிக்கி யோசிவா கொண்டீங்களே இப்படி குடிக்க தீரும் அது தனி விடையா இப்படியே சொல்லலாம்.
அப்ப எப்படி செல்லியத்துக்கு 7 மணி சொன்னாங்க பிள்ளைகள். சராசரி கதைன்னு சொல்லி ஒரு வேடை வந்து யூஸ் பண்ணி சொல்லி, சராசரி கதைன்னு சொல்லிய வேடை யூஸ் பண்ணி சொல்லி என்ன அது? சராசரி கதை. சராசரி கதை. சராசரி கதை. சராசரி கதைன்னு சொன்னால் பிள்ளைகள் அந்த பயணத்தில வந்து போன மொத்த தூரத்தை மொத்த நேரத்தால பிரிச்சுன்னு சொன்னாங்க. குருநாகலிருந்து கொழும்புக்கு போறதுக்கு எடுத்த அந்த மொத்த தூரத்தை, சரியா, மொத்த தூரம் அதற்கெடுத்த மொத்த நேரத்தால், இதுவும் படிச்சு ஞாபகம் இல்லை. மொத்த தூரத்தை மொத்த தூரத்தால் கிடைத்த மொத்த நேரத்தால பிரிச்சுன்னு சொன்னால், மொத்த நேரத்தால பிரிச்சுன்னு சொன்னால் வாழைதான் சராசரி கதை. இப்ப குருநாளிலிருந்து கொழும்பு போன கதை என்னன்னு சொல்லி கேட்டா, சராசரி கதைன்னு சொல்லி எனக்கு டிரெக்டா சொல்லி ஒரு கதை உண்டு. சரி, அதே போல வந்து வேகத்தை கேட்டு சொன்னால் அதுக்கு நான் முடிக்கிறதான் சராசரி வேகம் என்று சொல்லி. சராசரி வேகம் என்று சொல்லி. சராசரி வேகம் என்று சொல்லி. இது மொத்த தூரம் ஒரு வேணும்னால மொத்த இடப்பெயர்ச்சி. அந்த வழியில மொத்த இடப்பெயர்ச்சியா வந்து கிடைத்த மொத்த நேரத்தால பிரிச்சு வரதான் சராசரி வேகம் என்று சொல்லி. சரியா? இதை நாங்க எழுதி கொள்வோம். சரியா? எழுதிட்டு மொத்த விஷயத்த வந்து பார்ப்போம். வேகம் பார்த்தாச்சு, சராசரி வேகம் எல்லாம் பார்த்தோம்னா எழுதுவோம். அப்ப ஒரு வேகம் சொல்லி தலையை போடுவோம். இங்கிலீஷ் ஸ்பீட் சொல்லிய சாரி வேகம் என்றா அந்த சாரி கதைன்னு சொல்லி ஸ்பீட். எழுதுவோம். குறித்த பொருளை நேரத்தில் சென்ற தூரம் அல்லது தூரமாற்று வீதம் பதி எனப்படும். இப்ப போட்டுக்கோங்க. கதை சமன் தூரத்தின் நேரம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதே போல அளவு வந்து மீட்டர் இங்க செகண்டா மீட்டர் செகண்ட் சொல்லி காட்டிக்கோங்க. அதே போல கீழ் எழுதுவா. குறித்த பொருளொன்று எல்லா ஓரளவு நேரத்திலும் சென்ற தூரம் சமனெனில் அதுக்கு என்ன சொல்லி உள்ள சீரான அல்லது மாறாவேகம் எனப்படும். அதோட எழுதுங்க. நேரத்துடன் சென்ற தூரம் மாறுபடுமெனில் மொத்த இயக்கத்துக்குமான கதி சராசரி கதி மூலம் எடுத்துரைக்கப்படும்.
அப்படி போட்டு கீழே காட்டுவோம் சராசரி கதி சமன் மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம் அதற்கெடுத்த மொத்த நேரம் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கீழே கேள்வி எழுதுவா சரியா கேள்வி எழுதுவா குருநாகல் கமா கெண்டிக்கு இடைப்பட்ட தூரம் குருநாகல் கமா கெண்டிக்கு இடைப்பட்ட தூரம் சாரி குருநாகல் கமா கொழும்பிற்கு இடைப்பட்ட தூரம் 120 கிலோமீட்டர் ஆகும். 120 கிலோமீட்டர் ஆகும். குறித்த வாகனம் ஒன்று குருநாகலை பயணிக்க ஆரம்பித்து அதன் முதல் 60 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு மணித்தியாலத்திலும் எஞ்சிய தூரத்தை அரை மணித்தியாலத்திலும் சென்று முடித்தது எனில் மொத்த பயணத்திற்கான சராசரி வேகம் யாது சராசரி கதி யாது முடிக்குமெனில் மொத்த பயணத்திற்கான சராசரி கதி யாது ரைட் குயிக்கா செய்வோம் கேள்வியை சராசரி கதி யாது? ரைட்
செய்யற அதாவது அதாவது சராசரி கதிகான நீட்டிக்கிறேன் சென்ற மொத்த தூரம் மேலோ 120 கிலோமீட்டரா எடுத்த மொத்த நேரம் முதலாவது தூரத்தை ஒரு மணித்தியாலத்தில் அதே போல எஞ்சிய தூரத்தில் அரை மணித்தியாலத்தில் ஆகவே மொத்தம் இது 120 கிலோமீட்டர் இது 1.5 அவர் மணித்தியாலம் ஆகவே இதால பிரிச்சு வார இடநாடு வரும் கிலோமீட்டர் அவர் சொல்லி ஆவான்னு சொல்லி வரும் தான் அவட சராசரி கதி முதலாவது மொத்தம் 120 கிலோமீட்டர் முதலாவது 60 கிலோமீட்டர் போறாம் ஒரு மணித்தியாலத்தில் மிச்சத்தை போறாம் அரை மணித்தியாலத்தில் மிச்சம் 120 சொன்னால் 60 கிலோமீட்டர் தானே வரும் 1 கிலோமீட்டர் இப்ப நான் கேட்கிறேன் வந்து இது குருநாகல் இது கொழம்பு சரியா இப்ப நான் கேட்கிறேன் வந்து இவன் முதலாவது மன்னார் சென்ற கதியாக சொல்லி கேட்டார் அது எப்படி காணிய கதி அது சென்ற தூரம் முதலாவது இதுல 60 அடுத்த நேரம் வந்து 1 ஆகவே 60 கிலோமீட்டர் சொல்லி வரும் இது முதலாவது இதுல சென்ற கதி முதலாவது இதுல சென்ற கதி இப்ப ரெண்டாவது சென்ற கதியை கண்டிஷனால் அது எந்த தூரம் 60 எடுத்த நேரம் வந்து அரை மணித்தியாலம் ஆகவே எங்களுக்கு 120 கிலோமீட்டர் சொல்லி வரும் கிலோமீட்டர் per hour சொல்லி வரும் ஆனா சராசரி கதி வந்து கிட்டத்தட்ட 15 சொன்னா அஞ்சால பிரிச்சல் சொன்னால் இதுல சைபர் போட்டுட்டோம் அஞ்சால பிரிச்சல் சொன்னால் 3 12 2 முறை 20 4 முறை ஆகவே 8 வரும் 80 வந்து வரும் 80 வந்து வரும் சரியா இப்ப பாருங்க சராசரி கதை வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்டதா இருக்குது 120க்கும் 60க்கும் இடைப்பட்டதாக சராசரி கதை வந்தாரு சராசரி கதை வந்தாரு சராசரி கதைக்கு சொல்லி செலாக்கள் வந்து சரியா செலாக்கள் சில புள்ளிகள் என்ன செய்யறேன்னு சொன்னா அது இதெல்லாம் படிச்சுட்டு போனது போறோம் அவங்க சராசரி கதைக்கு சில தெரியல இந்த கதை தெரியும் தானே அவளுக்கு ஆகவே சராசரி எடுத்து பழக்கம் அந்த உணவுகள் எடுத்தது சராசரி அடிக்க அந்த ரெண்டு கதையிலான சராசரி சொல்லி கேட்டா ரெண்டையும் கூட்டி மொத்த எத்தனை சராசரி தான் சரியா அப்ப அது மாதிரி அப்படின்னு சொன்னால் 120 60 கூட்டி நேரத்துல மொத்தம் ரெண்டாவது சொன்னால் இங்க 90 கிலோமீட்டர் சொல்லி வரும் இதுதான் சராசரின்னு சொல்லி சில புள்ளடிக்கு ஆனா சராசரி கதை தெரியாது இல்ல மொத்த தூரத்தை மொத்த தலைமைக்கிறது பாருங்க 2 சரியா இந்த கதை ரெண்டையும் சராசரி இது ஓகே ஆனா சராசரி கதை சொல்லி மொத்த பயணத்திற்கானது மொத்த தூரத்தை மொத்த நேரத்தாக பிரிச்சு வாருது சரியா மொத்த தூரத்தை மொத்த நேரத்தால பிரிச்சு வாருது சரியா அப்ப கேள்விக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க இது சரியா அதே பிறகு கேள்விக்கு எழுதுவா இந்த முதல் செகண்ட் 10 காட்டுங்கன்னு எடுத்து ரெண்டாவது இந்த டைம் கொடுக்க சென்றது 10 எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி அதே போல கீழே எழுதி காட்டுவோம் சராசரி இது சராசரி கதை வந்து இவ்வளவு எடுத்து காட்டுவோம் 90 சொல்லி
இதில் நாங்க வந்து ஸ்லோவா படிச்சு அதாவது இயக்கங்கள் பெர்ஃபெக்டா வந்து விளங்கம் காட்டு படிப்போம். அப்ப ஏன்னு சொன்னால் உங்களுக்கு பிசிக்ஸ்ன்னு சொல்லியது சரியா ஆரம்ப பாடம் மெக்கானிக்ஸ் வந்து சரியா பிடிபட்டு சொன்னால் அதுக்கு பின்னாடிக்கிற பாடங்கள் வந்து வீக்கா பிடிச்சு கொள்வதுக்கே சரியா. இப்ப இத நிறைய கேள்வி செஞ்சு நாங்க நல்ல டைம் எடுத்து செய்யக்கொள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் கிளாஸ் வீக்க ஆளுக்கு இதை பிடிச்சு கொள்வதுக்கே சரியா. அதே போல நிறைய கேள்வியும் நீங்களும் செய்யணும். நான் எப்படி செய்வேன் பாஸ்ட் பேப்பர்ஸ்ல எல்லாம் தேடி நீங்க செய்யணும். இன்னும் எனக்கு தெரிஞ்சதுக்கு தமிழ் மீடியம் ஜேகே சார் ஜெயக்குமார் சார் வந்து கேள்வி பேப்பர் யூனிட் வைஸா வந்து சொல்லி நினைக்கிறேன். இப்ப அதை தேடி செய்யறதுக்கு இயலும். இன்னும் பழைய காலங்கள்ல தமிழ் மீடியத்துல எனக்கு மிச்சம் ரிலேட்டட் இல்ல. தமிழ் மீடியம் சிங்கள மீடியம் தான் கூடுதலா பிராக்டிஸ் எனக்கு எந்த தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் வர்ணம் சார் என்று சொல்லி ஒரு சேட்டையும் இது வந்து புக்ஸ் வந்து இருக்குது சரியா இருந்த ஈக்கிறேன்னு சொல்லி சொல்ற. அப்ப அதுலயும் ஈக்வைஸான கேள்விகள் வந்து போட்டிக்கிறேன். பதைகளை செஞ்சு பாக்குறதுக்கு ஏழுவானுது. இன்னும் பாஸ்ட் பேப்பர்ஸ்ல இதுக்குரிய கேள்விகளை செய்யறதுக்கு ஏழு. இன்னும் எஸ்டபிள்யூசி பேப்பர்ல வந்து பல வருடங்கள்ல முதலாம் தவணை பேப்பர் ஈக்கும். இப்ப அதை தேடி எடுத்து அதுல இருக்கிற கேள்விகளை செய்யறேன். இன்னும் ரோயல் வந்து தமிழ் மீடியம் பேப்பர் பல வருடங்கள் ஈக்கும். அதையும் தேடி எடுத்து அதில் இருக்கிற கேள்விகளை செய்யறேன். இந்த மாதிரி பிள்ளைகள் உங்களுக்கும் கேள்விகளுக்கு குறைச்சல் இல்ல, கேள்விகளுக்கு குறைவே இல்லை. அவனுக்கு வேண்டிய மாதிரி கேள்வி செய்யறது இருக்குது சரி. ஆன்சர் முடிக்கிற கேள்வி எடுத்து அதை ட்ரை பண்ணி ஆன்சர் வர காட்டு. அந்த மாதிரி செய்யத்தான் நல்ல ஒரு ஃபீல்டுக்கு எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரும். அதே போல மற்ற பாடம் எல்லாம் உங்களா செய்யறதுக்கு இது நல்லா தரமா வந்து செய்யுங்க. அப்ப பிசிக்ஸ் வந்து மொத்த பாடம் எல்லாம் நோமலா விளங்கும். ரைட். அப்ப இதை எழுதி நான் சொன்ன மாதிரி எழுதிக்கோங்க. இதை காட்டி எழுதிக்கோங்க. இதுல வந்து இந்த ரெண்டு பேரத்தின் சராசரி தான் இதுன்னு சொல்லி இந்த இரண்டு குறித்த இரண்டு பேரும் சராசரி கதி 90. ஆனால் இயக்கத்தின் சராசரி கதி 80 ஆகும். 80 ஆகும். அது மொத்த தூரத்தை மொத்த நேரத்தால பிரிச்சு எடுக்கணும். 80 ஆகும். கீழே பிரகட் எழுதிக்கோங்க. இரண்டு சமநிலை இருக்குது. அப்ப நிறைய பிளவுடுறது இல்ல சரியா. ரைட். அதே போல தலைப்படுவோம் வேகம். அதே போல தலைப்படுவோம் வேகம். வெலோசிட்டின்னு சொல்லி நான் சொல்லி வெலோசிட்டி எவரேஜ் வெலோசிட்டி சராசரி வேகம். ரைட். வேகம் என்ன கீழே எழுதிக்கோங்க. இயங்கும் பொருள் ஒன்று பொருளை நேரத்தில் ஏற்படுத்தும் இடப்பெயர்ச்சி. இயங்கும் பொருள் ஒன்றின் பொருளை நேரத்தில் ஏற்படும் இடப்பெயர்ச்சி அல்லது இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் வேகம் எனப்படும். இது காவிக்கணியமாகும். குறித்த காலப்பகுதிக்குள் குறித்த திசையில்
குறித்த திசையில் என்ன செய்யணும்? குறித்த பொருள் ஒன்று குறித்த திசையில் மாறா இடப்பெயர்ச்சி ஏற்படுத்துமெனின் குறித்த பொருள் ஒன்று குறித்த நேரத்தில் ஒரு நேரத்தில் குறித்த திசையில் மாறா இடப்பெயர்ச்சி ஏற்படுத்துமெனின் அது சீரணையம் எனப்படும். திசை மாறக்கூடாது. தாவி கனிவிடத்துல அதை மென்ஷன் பண்ணி சொல்லணும். சரியா? ரைட். அப்ப இதே போல நீ எங்க சரி வேகத்துல செல்ல திசையும் எழுதித்தான் சரியான ஆன்சர் எழுதணும். தாவியல் எழுதி செல்ல திசை கட்டாயம் குறிப்பிட்டே ஆகணும். ஆனால் ஸ்கீம்ஸ் எடுத்தேன்னு சொன்னால் சில வட்டங்கள்லாம் திசையை பார்த்திக்கிறான், சில வட்டங்கள்ல பார்த்து இல்லை. தாவி கனியம் சொல்லி இந்த திசைன்னு சொல்லி, ஆனா எங்களுக்கு நல்ல திசையை குறிப்பிட்டு காட்டுறது. ஏழாம் பார்த்துட்டு சொன்னால் மார்க்ஸ் இல்லாம போயிட்டு. ரைட். ஒரு எழுதிக்கோங்க வேகம் சம இடப்பெயர்ச்சியில் நேரம் உண்டு. அழகு போட்டுக்கோங்க மீட்டர் செகண்ட் மைனஸ் 100 சொல்லி பாக்ஸ் பண்ணிக்கோங்க போட்டு. அதுக்கப்புறம் கீழே உள்ளாங்க ஓரளவு நேரத்தில் ஏற்படும் இடப்பெயர்ச்சி அதிகரிக்குமெனின் ஓரளவு நேரத்தில் ஏற்படும் இடப்பெயர்ச்சி அதிகரிக்குமெனின் அதிகரிக்கும் வேகம் எனவும் இடப்பெயர்ச்சி அதிகரிச்சா இனி வேகம் அதிகரிக்கும் என்று சொல்லி அர்த்தம். இடப்பெயர்ச்சி அதிகரிக்கும் போது அதிகரிக்கும் வேகம் எனவும் ஓரளவு நேரத்தில் ஏற்படும் இடப்பெயர்ச்சி குறையும் எனின் குறைய வேகம் எனவும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் சராசரி குறையும் எனவும் குறையும் வேகம் எனவும் கூறப்படும், எடுத்துரைக்கப்படும். அதே போல இவ்வாறான சந்தர்ப்பங்களில் சராசரி வேக மூலம் உலகத்திற்குமான வேகத்தை எடுத்துரைக்கலாம். சொல்லி போட்டுட்டு சராசரி வேகம் மொத்த இடப்பெயர்ச்சிக்கு மொத்த நேரம் சொல்லி போட்டு படிக்கும். ரைட். இதுல இப்ப சராசரி வேகம் வாரத்துல சில சில வித்தியாசமான முறைகளும் வாரத்துகளும் அந்த முறைகளை பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப முதலாவது வந்து சமனான தூரத்தை வந்து வெவ்வேறு கடந்து சென்றால் அங்க சராசரி வேகம் என்னன்னு சொல்லி கேட்பார். முதலாவது கேள்விக்கின்ற சமனான தூரத்தை சரியா எப்பயாச்சு ரெண்டும் சமன். இத வெவ்வேறு நேரங்கள் நேரம் சொன்னால் தூரத்திற்கு நேரம் தான்
V1 வேகம் வந்தா இதுக்கு V2 வேகம் வரும் என்றா இடப்பெயர்ச்சியில் டைம் மாறுது வேகம் மாறும் சரியா இங்க சராசரி சராசரி இப்ப எனக்கு இதுல சராசரி கதையை செலவாகும் இது வேகம் வந்து V1 V2 சொல்லி வருது V1 V2 சொல்லி வருது என்ன சொல்லிக்கிற கேள்வி வந்து என்னன்னா முதல்ல அந்த கேள்வி இருக்கும் பொருளொன்று சமனான இடப்பெயர்ச்சியை வெவ்வேறு காலங்களில் ஏற்படுத்தும் போது சராசரி வேகம் யாது தலை போட்டு இதான் குறித்த பொருள் இதை வரைஞ்சிட்டு எனக்கு சராசரி வேகத்தின் எனக்கு இது சார்புல வேகத்துல சார்புல V1 V2 சொல்லி வேகத்துல சார்புல சராசரி வேகத்தில் எழுதி காட்டும் சராசரி வேகம் என்ன சராசரி வேகம் சராசரி வேகம் மொத்த தூரம் 2 SCL மொத்த நேரம் வந்து T1 பிளஸ் T2 நான் உங்களுக்கு கேட்ட V1 V2 தான் சராசரி வேகத்தை கேட்டேன் எனக்கு T1 பதிலா பிரதியிலும் S கீழ் V1 என்று சொல்லி S கீழ் V1 என்று சொல்லியும் T2 பதிலா பிரதியிலும் S கீழ் V2 சொல்லி ஆகவே SL வெட்டுப்பட்டேன்டா உங்களுக்கு விட வரும் 2 V1 V2 கீழ் V1 பிளஸ் V2 சொல்லி வரும் சுருக்கிறேன் சரியானே இது ரெண்டு மேலே போகும் இங்க V2 இங்க V1 வரும் ரைட்லேயும் இளைஞர்கள்ட்ட இந்த ரெண்டாவது கேள்வி நான் படிச்சுட்டு ரெண்டாவது கேள்வி போறேன் சமனான நேரத்துல வெவ்வேறு இடப்பெயர்ச்சி ஆற்றினேன்டா சராசரி வீட்டுக்கான கோவை V1 V2 தாகும் எழுதிக்கிற இது வராது நேரமாய் V1 V2 அது கோவை எடுத்து எனக்கு காட்டும் இரண்டாவது எழுதிக்கோவா சமனான நேரத்தில் வெவ்வேறு இடப்பெயர்ச்சி ஆற்றும் போது சராசரி வேகம் யாது எப்படி வரும் போல இது டைம் 7 இது சென்ற V1 வரும் S1 கீழ் T சொல்லி V2 வரும் S1 S2 S2 கீழ் T சொல்லி வரும் ஆகவே எனக்கு சராசரி வேகம் கோடையிலும் மொத்த தூரத்துக்கு மொத்த நேரம் சராசரி வேகம் கோடையிலும் மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் S1 பிளஸ் மொத்த நேரம் 2T S1 பயில இப்ப கோடையில் மேலுக்கு V1 into T சொல்லி V1 தர T சொல்லி S2 பயில கோடையில V2 into T சொல்லி இதுல மொத்தம் 2T சொல்லி வரும் T இரண்டை பொதுவெடுத்தா அதுக்கு T விட்டுப்படும் ஆகவே V1 plus V2 கீழ் 2 சொல்லி வரும் சொல்லி வரும்
பட் இப்ப நான் கேள்வி கேட்க போறவங்களுக்கோ சரியா கேள்வி கேட்க போற நிலையினாக்கள் பாருங்க. நான் இப்ப ஒரு கல்லொண்ட ஒரு நூல்ல கட்டி ஒரு கல்லொண்ட ஒரு நூல்ல கட்டி ஒரு நுனியால இப்படி பிடிச்சி இப்படி சுத்த போறேன். சரி இப்படி இலை குத்து நடத்து சுத்த போறேன். சரியா சுத்தினு சொன்னால் அந்த கல் என்ன செய்யும்? இப்படி வந்து நூலுக்கு கட்டப்பட்ட கல் இப்படி சுத்துதா? இப்படி சுத்தும். இந்த இடத்துல இந்த இடத்துல வேகம் வி சீரான வேகத்துல சுத்தி அனுப்புமே. சரி சீரான கதியோட அதாவது பருமன் மாறி அனுப்புமே. இந்த இடத்துல கதி வி இந்த இடத்துல மரணா வி இங்க கேட்கும். இந்த இடத்துல மரணா வி இங்க கேட்கும். இப்ப கேள்வி இயக்கிய புள்ள எப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட சரியா கேள்வி இயக்கிய எப்படின்னு அவங்ககிட்ட இந்த இதுல கதி வந்து என்ன சீரான கதையா வேகம் என்னப்படி சீரான வேகமா சீரற்ற வேகமான்னு சொல்லி வேகம் வந்து சீரான வேகமா சீரற்ற வேகமா கதி வந்து சீரான கதையா சீரற்ற கதையா தெளிவாகும். என்ன வரவுள்ள யோசிச்சு சொல்லணும். ரைட் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றீங்கள கதையை பார்த்தா எண்ணிக்கணியம் வி பருமன் மாறல்லாகவே கதி சம சீரான கதி சீரான கதின்னு சொல்லி சீரான சீரான கதி சீரான கதி அந்த கதி சொல்லி பார்த்தேன்னா வீட்டை பருமன் மாறல்ல ஆகவே சீரான கதி அது. ஆனால் சீரான வேகம் சொல்லி கேட்டா அது ரெண்டு வாக்கணும் என்ன வேகம் எண்ணிக்கணியம் இல்ல காவிக்கணியம். இப்ப ஏபிசிடின்ற புள்ளி இருக்குமே ஏபி சிடின்னு எடுத்தா ஏ புள்ளியில வேகம் பருமன் வேகம் பருமன் திசைன்னு எடுத்தா ஏ புள்ளியில புள்ள பருமன் பி திசை வந்து இந்த திசை பி புள்ளி எடுத்தேன்னு சொன்னால் பருமன் பி திசை வந்து கீழ் நோக்கி பருமன் பி திசை வந்து இங்க திசை பி புள்ளி எடுத்தேன்னு சொன்னால் பி பருமன் பி திசை மேல் நோக்கி. ஆகவே இங்க சீரான சொல்லி கேட்டா பருமன் மாறப்படாது திசை மாறப்படாது. ஆகவே இங்க பருமன் மாறாமீந்தத்துக்கு திசை மாறுது. ஆகவே இது சீரான வேகம் என்று சொல்லியது கேளா என்ன வேகம் சீரற்ற வேகம் சீரற்ற வேகம் என்று சொல்லி வரும். சரியா சீரற்ற வேகம் என்று சொல்லி வரும். அப்ப எழுதிக்கோங்க இது கதீகமா வேகம் என்பவற்றுக்கு இடையிலான வித்தியாசம் சொல்லி போட்டுட்டு இதை வரைஞ்சி காட்டுவோம். வரைஞ்சி காட்டிட்டு சரி இன்னொரு இடையில வரைஞ்சி காட்டுவோம். நூலினால் இளையொன்றில் நூலினால் கட்டப்பட்ட கல் என்றை என்ன செய்யுது கல்லொன்றை சுழற்றுது இல்லையா கல்லொன்றை சுழற்றுது சொல்லி போட்டு இதை வரையும். வரைஞ்சிட்டு சைட்ல இதை எழுதி காட்டிட்டு செல்லுவோம். இது திசை மாறியத்தால பருத்தி மாறாம இருந்தாலும் திசை மாறினாலே சீரற்ற வேகம். அதே போல இன்னும் ஒரு பாயிண்ட் எழுதி காட்டுவோம். இங்க பருமன் மாறல்ல இது வந்து சீரான கதையும் தெரியுது சீரான கதை ஆகும் தெரியுது.
ரைட், இது எழுதிட்டு புள்ளாக இப்ப கேள்வி எழுதுவோம் நீங்க. சரியா, கேள்வி செய்வோம். பொருளொன்று 25 செகண்ட்களில் வடக்கை நோக்கி 100 கிலோமீட்டர் சென்று பின் தெற்கு திசையை நோக்கி 5 செகண்ட்களில் 50 மீட்டர் செல்கிறது. முழு இயக்கத்துக்குமான கேள்வி வந்து சொன்னால், முழு இயக்கத்துக்குமான சராசரி கதிகமா சராசரி வேகம் யாது? சரியாக்கும். சராசரி கதிகமா சராசரி வேகம் யாது? நான் செஞ்சுட்டேன். செஞ்சாக்கால் ஆன்சரை போடுவோம். வேகமென்று டைப் பண்ணி கமாண்ட்ல சில நிர்மாணத்தையும் கதைன்னு சொல்லி டைப் பண்ணி நிறுவனத்தையும் போடும். கேள்வி என்ன சொல்றான்? ஒரு பொருள் ஒன்று 10 செகண்ட்ல வந்து எவ்வளவு 100 மீட்டர் போறான் வடக்கு திசையை நோக்கி. ரைட், அந்த இடத்துல இருந்து மரகா திரும்பி வந்து வாராம். மரகா திரும்பி வந்து தெற்கு திசையில வந்து வாராம். அது தெற்கு திசையில 50 கிலோமீட்டர் வாராம். 50 மீட்டர் வந்திக்கிறான். எவ்வளவு டைம்ல? இதுக்கடுத்த டைம் வந்து 5 செகண்ட் செல்லிக்கிறது. முதலாவது சராசரி கதியான்னு சொல்லி கேட்ட சராசரி கதி வந்து மொத்த தூரத்தின் கீழ் சென்ற மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். ஆகவே சென்ற மொத்த தூரம் இந்த இடத்தில் பார்ப்போம். இங்கே நீங்க பொறுத்து கிடைத்த தூரம் 100 மீட்டர். இங்கே நீங்க ஆனது 50 மீட்டர். ஆகவே மொத்தம் 100 பிளஸ் 50 150 வரும். எடுத்த மொத்த நேரம் 10 பிளஸ் 5 15 வரும். இது சுருக்கி சொன்னால் உங்களுக்கு சராசரி வேகம் வந்து 10 ms சொல்லி 10 வந்து 10 ms வரும். இரண்டாவது கேள்வி சராசரி வேகம் யாருன்னு சொல்லி கேட்டலாம். மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் மொத்த நேரம். இடப்பெயர்ச்சி பார்த்தேன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு எவ்வளவு இடப்பெயர்ச்சி சொல்லி சொன்னால் எனக்கு 100 மீட்டர் இடப்பெயர்ச்சி இந்த திசையில வரும், வடக்கு திசையில வரும். அதே போல இந்த இடத்துக்கு இடப்பெயர்ச்சியை பார்த்தேன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி வந்து வரப்போது தெற்கு திசையில வந்து 50 மீட்டர் வரும். மொத்த இடப்பெயர்ச்சி வந்து முதலாவது நான் வடக்கு திசையை பிளஸ் எடுக்கிறேன். வடக்கு திசையை பிளஸ் எடுத்தா 100 மீட்டர் வந்து பிளஸ்ல வரும். அதே பிறகு மற்றது வந்து எதிர் திசை எடுத்தால மைனஸ் எடுக்க வேண்டிய ஒரு திசைய பாவிக்கணியம் திசையுடன் குறிப்பிட வேண்டிய மைனஸ் 50. எடுத்த மொத்த நேரம் இதிலிருந்து மட்டும் 10 அந்த இடப்பெயர்ச்சிக்கு 5 15 சொல்லி வரும். ஆகவே இங்க 50 கீழ் 15 சொல்லி வரும்.
50 கீழ் 15 செல்லியோர். சரியா? 10 கீழ் 3 செல்லினால் 3+3 செல்லியோர். சரிதானே? 5 சொல்லிக்கிற வீட்டுல 10 கீழே வந்து 3, 10 கீழே 3 செல்லியா 3 செல்லியோர். சரியா? ரைட். இப்ப சராசரி வேகம் சராசரி கதை ஒத்திடப்பெயர்ச்சி கேட்ட ஆரம்பத்துக்கும் இறுதிக்கும் இடைப்பட்டதான இடப்பெயர்ச்சி ஒத்திடப்பெயர்ச்சி ஆரம்பத்துக்கும் இறுதிக்கும் இடைப்பட்டது வடக்கு திசையை நோக்கி 150 மீட்டர் வந்து மட்டில சுருக்கி வாருது. சரியா? எழுதிக்கோங்க. வாகனம் ஒன்று நான் சுருக்க எழுதியதுக்கு நீங்க சுருக்க எழுதியல்ல சராசரி பதி சராசரி எழுதணுமா? வாகனம் ஒன்று குறித்த இயக்கம் ஒன்றில் 30 கிலோமீட்டரை முதல் அரை மணி நேரத்திலும் முதல் அரை காலப்பகுதியிலும் முதல் அரைவாசி காலம் மொத்த காலத்தால் முதல் அரைவாசி காலத்திலேயும் அடுத்த 40 கிலோமீட்டரை எஞ்சிய காலத்திலும் பயணித்ததெனில் சராசரி வேகம் யாது? கிலோமீட்டர் தூரம் இல்ல 30 கிலோமீட்டர் மைனஸ் தான் 30 கிலோமீட்டர் மைனஸ் வேகத்துடன் நம்ம சொல்லி எழுதுவோம். முதலாவது அரை காலத்துல வந்து போனவே 30 கிலோமீட்டர் மைனஸ் தான். சரியா? அவ இரண்டாவது அரை கால எஞ்சிய பகுதி போனது கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர். சரியா? இதை நான் செஞ்சு காட்டினேன் நான். சரியா? எடுத்து காட்டினது என்றால் கேள்வி என்ன சொன்னான்? முதலாவது அரை மணி நேரத்துல எவ்வளவு போறா 30 கிலோமீட்டர் பவருடையும் அடுத்தது வந்து 40 கிலோமீட்டர் வேகத்துடையும் போறா. சரியா? இப்ப முதலாவது அரை பகுதி டைம்ல அடுத்து மொத்த இஞ்சியதும் டி டைம் தான் இருக்கும். மொத்த டைம் 2 சொன்னால அரைவாசி மொத்த அரைவாசி. சரியா? ஆகவே சராசரி வேகம் என்று சொல்லியது மொத்த இடப்பெயர்ச்சியின் கீழ் அதுக்கடுத்த நேரம் தானே மொத்த நேரம் நின்றுட்டு
இடப்பெயர்ச்சி S1 எடுப்போம், இன்னொரு S2 எடுப்போம். சரி, S1 கிடைக்கும் கிடைக்கும் வேகம் சமன் 30 சமன் S1 டி தான். S1 டிக்கலும் 30 டி செல்லும் 30 டி. அதே போல நீங்க S2 அடிக்கலும் 40 டி சொல்லி. இது கிலோமீட்டர் ஆவன் சொல்லிக்கிற அழகு. டி 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 வெட்டி சொன்னால் 30 40 70 74 பிரிச்சா 35 கிலோமீட்டர் ஹவர்னு சொல்லி வரும். சொல்லி வரும். இப்ப இன்ட்ரெஸ்டான கேள்வி ஒன்று செய்வோமே நாங்க. சரி, யார் யோசிச்சு செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். யார் இப்ப யோசிச்சு செய்ய போறேன்னு சொல்லி பார்க்க போறேன். கேள்வி என்னன்னு சொன்னால் கேள்வி என்னன்னு சொன்னால் ஆஹ் செக்கன் முள்ளிக்கிறாரு. செக்கன் முள்ளோட நீளம் வந்து நான் சொல்லி ஒரு 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஆகும். இதே முதல் 15 செகண்ட்ல இதுல இந்த இது முனை வந்து ஏற்படுத்திய இடப்பெயர்ச்சியாது. முதலாவது இடப்பெயர்ச்சியாது, இரண்டாவது சென்ற தூரம் யாது, அதே போல அதோட வேகம் யாது சொல்லியது எனக்கு கேள்வி. சரியா? இந்த இதுல இது செகண்ட் முள்ளு. சரியா? நீளம் 5 சென்டிமீட்டர். முதல் 15 செகண்டின் போது கேள்வி என்னன்னா, முதல் 15 செகண்டின் போது கடிகார செகண்டின் முனை ஏற்படுத்தி இடப்பெயர்ச்சியாது, அதன் வேகம் யாது, அது சென்ற தூரம் யாது. இதான் கேள்வி. செஞ்சாக ஆன்சரை போடுவோம்.
நல்ல கேள்வி உண்டு. நிறைய பேர் ஆன்சர் கோடியத்தை பார்த்தா யோசிக்கிறதா அதை யோசிச்சு செய்யணும். ரைட், நான் சொல்லவா? முதலாவது கேள்வி என்னென்ன? முதலாவது கேள்வி இடப்பெயர்ச்சியாக சொல்லி கேட்டேன். இடப்பெயர்ச்சி எல்லாமே எழுதி சரி. முதலாவது இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி வரும் இந்த இடத்துக்கு வந்து சொன்னா ஆரம்பத்தை மீது இணைக்கும் கோட்டு நீளத்தை இடப்பெயர்ச்சியா. இது 5, இது 5 இது சொன்னால் இது செங்கோணம். ஆகவே இந்த நீளத்தை பைத்தகத்தில் போட்டு காணையிலும் 5√2 சொல்லி வரும். 5√2 சொல்லி வரும். இடப்பெயர்ச்சி எழுதிலும் 5√2 4 4 பெருக்கி சரியா எழுதிடும். சென்டிமீட்டரையா சென்டிமீட்டர் நீளம் சந்திக்கிறாங்க சென்டிமீட்டர். ரெண்டாவது சென்ற தூரத்தை பார்த்து சொன்னால் இது இப்படி ஒரு தூரம் பேசிக்குமே. தூரம் பேசிக்கும் இந்த இதே வட்டத்தில வந்து முழு வட்டத்தில வந்து 4 இருக்கும் இந்த வீல். ஆகவே சென்ற தூரம் வந்து வரும். இதுல நீளம் எப்படி வரும்? 2πr மொத்த இதுல நீளம். அதை 4ஆக பிரிச்சு ஒரு பகுதியா நீங்க ஈக்குறியா. ஆகவே πr/2 தான் வந்து சென்ற தூரம் வந்து வரும். 6 சொல்லி வரீங்க 5. ஆகவே 5π/2 சொல்லி வரும் சென்டிமீட்டர். அதே போல சராசரி கதி வந்து வரும் சென்ற தூரத்தின் கீழ் எடுத்த நேரவையா. கதி வந்து வருமாட்ட சென்ற தூரம் மொத்தம் வந்து 5π/2. எடுத்த நேரம் வந்து இங்க சென்டிமீட்டர் வரும். இங்க எடுத்த நேரம் வந்து 15 செகண்ட். 15 செகண்ட். ஆகவே இது சுருக்கி எழுதினால் 3π/2 சுருக்கப்பட்டு சென்டிமீட்டர் செல்லும். அதே போல சராசரி வேகம் கேட்டா மொத்த இடப்பெயர்ச்சி வந்து வர 5√2 இடப்பெயர்ச்சி எடுத்த மொத்த நேரம் வந்து 15 செகண்ட். இது சென்டிமீட்டர். ஆகவே √2 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சொல்லுவோம். செகண்ட் மைனஸ் 1 சொல்லி வரப்போது சராசரி பார்த்துக்கோங்க. யாரை விட போட்டா கழிக்கிற சரியா போட்டாக்கள் அது யோசிக்க நீங்க இல்ல 4 அது சரியா போட்டாக்கள் எத்தனை நீக்கிறது சரியா. ரைட், நான் 2-3 கேள்வி முடிப்போம். நகரத்தில் பயணத்தை நடத்தும் வாகனம் ஒன்றும் பயணத்தை வாகனம் ஒன்றும் 2 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி சென்று பின் வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் சென்று பின் 6 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி சென்று B எனும் நகரத்தை அடைகிறது.
குறித்த பயணத்தின் இடப்பெயர்ச்சியாது அதே சென்ற தூரம் யாது? அதே சென்ற தூரம் யாது? முதலாவது 7 ஆரம்பிச்சு 2 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி போறான். அதே பிறகு 3 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி போறான். அதே பிறகு 6 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி போறான். ஆகவே பி புள்ளியா. இப்ப இடப்பெயர்ச்சிக்கு ஆரம்பத்தை மிருதியை வினைக்கும் போது இடப்பெயர்ச்சிய பர்மன்ஸ் இது எப்படி காலையில சொல்லி யோசிச்சேன்னா எனக்கு அந்த ஐடியா தான். இது 90 பாகை 3 கிலோமீட்டர்டா இது 3 கிலோமீட்டர் இது மொத்தம் 6 கிலோமீட்டர். அதுல 2 கிலோமீட்டர் போனா எஞ்சிய பகுதி நீளம் வந்தாலும் 4 கிலோமீட்டர் சொல்லி வரும். ஆகவே 3 4 வந்தா இது 10 கணக்கு 5 சொல்லி வரும். 5 கிலோமீட்டர் இடப்பெயர்ச்சி 5 கிலோமீட்டர் ஏபி திசை. ஏபி திசை எழுதிக்கு காணப்படும். எப்படி யோசிச்சு செய்யணும் சொல்லி நெக்ஸ்ட் தானே இது மேக்ஸ் ஓலவெல்ல படிச்சுட்டு மட்டும் போய் வச்சு செய்யறது நோட்டிக்கு அதான் சரி ஓலவெல் மேக்ஸ்ல சொல்லிட்டு இருந்தா ஸ்பீடா செய்யறது. எழுதினாங்க இந்த கேள்வி எழுதுவோம். கடைசி கேள்வியை பார்த்து முடிப்போம். ஏ கமா பி கமா சி என்பது ஏபி சமன் 5 கிலோமீட்டர் கமா பிசி சமன் 4 கிலோமீட்டர் ஆகுமாறு உள்ள நேர்கோடாகும். சரி, உள்ள நேர்கோட்டில் அமைந்துள்ள பிசி சமன் 4 கிலோமீட்டர் ஆகுமாறு நேர்கோட்டு பாதையில் அமைந்துள்ள 3 புள்ளிகள் ஆகும். நேர்கோட்டு பாதையில் அமைந்துள்ள 3 புள்ளிகள் ஆகும். வாகனம் ஒன்று ஏழிலிருந்து பிக்கு 20 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1 20 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1 20 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1 வேகத்துடனும் மேலிருந்து சிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்துடனும் மேலிருந்து சிக்கு 8 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1 வேகத்துடனும் பயணிக்கிறது. முதலாவது கேள்வி ஏழிலிருந்து சிக்கு செல்வதற்கு எடுத்த மொத்த நேரம் யாது? இரண்டாவது கேள்வி ஏழிலிருந்து சிக்கு செல்லும் போது சராசரி வேகம் யாது? ஏழிலிருந்து சிக்கு செல்லும் போது சராசரி வேகம் யாது? நோக்கம் போயிட்டா
ரைட். என்ன கேள்வி சொல்றான்? ஏபி வந்து 5ஆம், பிசி வந்து 4ஆம். ஒரு நேர்வட்டு பாதை நீக்கினாம் ஏபி சி. ஏபி வந்து 5 கிலோமீட்டராம், பிசி வந்து 4 கிலோமீட்டராம். 4 கிலோமீட்டராம். பிசி வந்து 4 கிலோமீட்டராம். இப்ப இதுல வந்து வாகனம் கொண்டு போகலாம் 20 இடையும், இதுல 20 கிலோமீட்டர் அடையும். இது வந்து 8 கிலோமீட்டர் அடையும் போதும். 8 கிலோமீட்டர் அடையும் போதும். அப்படின்னா மொத்த டைமை கேட்கிறான். இங்க முதலாவது ஏபி கிடைக்க டைம் வந்து காணிக்கும். வேகம் அதனை தெரியும். B7 ISO-T தானே, ஆகவே B7 ISO-V போட்டு காணலும். சரியா? இடப்பெயர்ச்சி 5 கிலோமீட்டர், வேகம் வந்து 20, ஆகவே டைம் வந்து ஹவர்ல வந்து வரும். சரியா? 0.4 வந்தா 2.5 ஹவர் மைனஸ் 100 ஹவர் சரி வரும். அதே போல இதுக்கும் அப்படியே போட்டேன்னு சொன்னால் இதுக்கு அடுத்த டைம் வந்து வரும் புள்ள டைம் T2 வரும். சென்ற தூரம் 8, சாரி சென்ற 4 தூரம், வேகம் வந்து 8, ஆகவே 0.5 சொல்லி வரும். 1க்கு 2.5 ஹவர் சொல்லி வரும். ஆகவே மொத்த நேரம் டோட்டல் டைம் வந்து T1 பிளஸ் T2 ரெண்டையும் கூட்டினால் 0.75 ஹவர் சொல்லி வரும். 7 ஹவர் சொல்லி வரும். இரண்டாவது கேள்வி சராசரி வேகம் யாது? சராசரி வேகம் யாது? மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். மொத்த தூரம் வந்து 5 பிளஸ் மொத்த இடப்பெயர்ச்சி 5 பிளஸ் 4. அடுத்த மொத்த நேரம் எவ்வளோ? 7.7. ஆகவே 5 4 30 கீழ் 30 கிலோமீட்டர். இது 0.75 சொன்னால் 3 கீழ் 4 தேர்தலை சுருக்கினா 3 வரும். ஆகவே 12 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 100 சொல்லி வரும். சொல்லி வரும். சரியா? பார்த்தோம் இப்ப எத்தனை பேரு செஞ்சே சரியா இருக்கிறேன்னு சொல்லி. உள்ள நாங்க இதோட இந்த கிளாஸ் முடிப்போம். அடுத்ததையோட வேற சாப்டர் நினைக்கிறேன். இதுல நான் இப்ப வேகம், சராசரி வேகம், சராசரி கதையை பற்றி தான் பேசினேன். மற்றது ஆறுமுடுகள் பத்தி பேசணும். நாங்க இது ஆறுமுடுகளை பத்தி பேசினா அடுத்த கிளாஸ்ல அதை பத்தி பார்ப்போம். நிலைக்குத்திய கமினி சேம் இதே போல தான். சரியா? ரைட். இது சம்பந்தமான கேள்விகளை இப்ப செஞ்சு பாருங்க. டிஃபரெண்ட் டைப்பான கேள்வி நானே செஞ்சு காட்டினேன். இன்னும் மீக்கிற கேள்விகள் டைப்ல. சரியா? நீங்க செஞ்சு பார்த்தா எக்ஸாமுக்கு வரத்த அதையும் பேஸ் பண்ணி நீங்க ஒரு நல்ல உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ண போற ஒரு மாணவன் சில விளைவுகளிலும் நீங்க செய்யாட்டி டிஃபரெண்ட் கேள்வியை தேடி இப்ப நான் தர போற எக்ஸாம் டைம் அவ்வளவு எழுதிக்கலாம். அவங்களோட வார எக்ஸாம் எழுதிக்கலாம். அப்ப நல்ல மார்க்ஸ் வந்து வராது. நல்ல பூச்சிக்கலாம் சொல்லி அர்த்து. ஸோ நல்லா விலங்கெடுத்து படிச்சுட்டு நல்லா வந்து கேள்வியில தேடி செய்யுங்க. டவுட்ஸ் வந்து நாலு குரூப்ல வந்து போட்டியத்துக்கு மேலும் இல்லாட்டி மேலும் ரைட். நான் அப்ப இன்னைக்கு இந்த கிளாஸை வந்து இதோட முடிப்போம். சரியா? ரைட்.